ಭಾರತಲೀಲಾ ಹಾ ಹಾ ಮಾಧವ ಭಕ್ತವತ್ಸಲ ಹರೇ ಕಾರುಣ್ಯವಾರಾಮ್ನಿಧೇ ದೀನಂ ಮಾಮಿಹ ಪಾಲಯ ಪ್ರಿಯ ಸಖೀಂ ದೃಷ್ಟೈ ಜನೈ ಪೀಡಿತಾಂ ಇತ್ಯೇವಂ ನೃಪತಾತ್ಮಜಾ ಪ್ರರುದಿತಂ ಶ್ರುತ್ವಾಕ್ಷಲೀಲಾಂತರೇ ಅಪ್ಯುಕ್ಷಿಪ್ಯಾಭಯಮುದ್ರಯಾ ಕರತಲಂ ಸ್ತಬ್ಧೋಭವನ್ ಮಾಧವಃ. மாதவா, கோவிந்தா, ஹரே, கருணை கடலே, துஷ்ட ஜனங்களால் துன்புறுத்தப்படும் இந்த அபலையான உனது பிரியசகியான என்னை இப்போதே காப்பாற்றுவீராக. இவ்வாறு திரௌபதி அலறுவதை கேட்டதும் சத்யபாமாவுடன் சொக்கட்டானாடும் கிருஷ்ணன் அக்ஷயம் என்று காய்களை உருட்டிவிட்டு கையை தூக்கி அபயம் கொடுத்தவாறு ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான் மாதவன். பகவான் அக்ஷயம் என்றதுமே திரௌபதி இடுப்பில் அளவு கடந்த புடவைகள் தோன்றி அவளது மானம் காப்பாற்றப்பட்டது. யோகீந்திரா அபிலேபிரே நஹி பரம் ஸ்வப்னேபி யத்தர்ஷனம் யஸ்யாஜ்ஞா கமலாசனாதிதிவிஷத் பிருந்தை திருதா மௌலிபிஹி யத்பாதாப்ஜயுகம் பவாப்தி தரணே நௌகேதி சங்கீர்த்திதம் சோயம் கௌரவ மண்டலே விஜயதே துர்யோதனஸ்யாக்ரதஹ. யோகீஸ்வரர்கள் பல அபியாசம் செய்தும் கனவில் கூட எவருடைய தரிசனம் கிடைக்கவில்லையோ, பிரம்மா ருத்ரன் முதலிய லோகபாலர்கள் எவரது ஆக்ஞையை சிரசில் வகிப்பார்களோ, எவருடைய திருவடி தாமரை சம்சார சாகரத்தில் இருந்து கரையேற்றும் ஓடமாக கருதப்படுகிறதோ, அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ண பரமாத்மா பாண்டவ தூதனாகி துரியோதனன் எதிரில் போய் நிற்கிறாரே. தோத்ரம் வேத்ரம் கரதலயுகே பாதுகா பாத பத்மே ஹைமம் வர்மாப்யுரசி விமலே வேஷ்டனஞ்சோத்தமாங்கே ஸ்மஸ்ருப்ரோத்யத் பதனகமலம் தம்ஷ்டயாலங்கிருதஞ்ச யுத்தாசக்தோ ஜயதி பகவான் சாரதி பாண்டவஸ்ய. ஆர்குச்சியும் பிரம்பையும் கையில் தாங்கி காலில் பாதுகை அணிந்து நிர்மலமான வக்ஷஸ்தலத்தில் சுவர்ண கவசம் பூட்டி தலையில் முண்டாசு கட்டி மீசை முளைத்த முக கமலமும் கோர பற்கள் உள்ள திருவாயுமாய் போர் நடத்துவதில் ஊக்கம் உள்ளவனாய் பகவான் பார்த்தசாரதியாய் காட்சி தருகிறான். பீஷ்மம் துரோணம் த்யுமணிதனயான் தார்தராஷ்டிரம் சசைன்யம் சஸ்திரைரஸ்திரைர்விஜய நிஷிதைர் நிர்விஷங்கம் பிரபிந்தி கிருஷ்ணே திஷ்டந்த்யமலசரிதே பாஜிசாஸ்திர பிரவீணே க்ளைப்யம் மாகா ஜடிதி சஹசோ திஷ்ட குந்தி சுதாத்வம். ஹே அர்ஜுனா, இதோ எதிரில் நிற்கும் பீஷ்மன், துரோணர், கர்ணன், துரியோதனன் முதலியவர்களை கூர்மையான அஸ்திர சஸ்திரங்களால் ஆலோசனையின்றி பிளந்து போடு. குதிரை ஓட்டும் பழக்கமுள்ள நேர்மையுள்ள கிருஷ்ணன் உனக்கு சாரதி இருக்கையில் நீ வாட்டமடையாதே. குந்தியின் மகனே, உடனே குதித்து எழுந்திரு. சாத்யாக்யுத்தவ சேவிதோ பகுவிதை ராஜோபசாரைஸ்ததா கௌந்தேயை பரிபூஜித பிரியஜனை சங்கீர்த்திதஸ்யந்தனே நாரி பிருந்த மனோஹரோ தரணிதே வாஷிர்வச்சோப்யர்ச்சிதோ நேத்ரானந்தகரோ ஹரிர்விஜயதே
வீத்யாம் குருணாம் புரி. சாத்யகி உத்தவன் இருவரும் இருபுறம் சேவிக்க பகுவித ராஜோபசாரங்களால் பஞ்ச பாண்டவர்களும் கௌரவிக்க நண்பர்கள் பிருதாவளி பாடவே ரதத்தில் ஏறி பெண்மணிகள் பிரேமையுடன் பார்க்க பிராமணர்கள் ஆசிகள் கூற நேத்ரானந்தமாய் ஹஸ்தினாபுர வீதியில் கிருஷ்ணன் விஜயம் செய்கிறான். பீஷ்மம் துரோணம் கர்ண துர்யோதனோ ச மாயாச்சாரான் மாரயன் மாயையைவ ஆஸ்ரித்யைவம் சுக்ரநீதிம் புராரே தர்மம் சூக்ஷ்மம் தர்ஷயாமாசி தத்துவம். பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் முதலியவர்களை பாரத யுத்தத்தில் வஞ்சனையாக கொல்லலாமோ எனில் மாயாச்சாரோ மாயையா வர்த்தித்தவ்யா சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவ்யா என்ற சுக நீதியின்படி வஞ்சகர்களை வஞ்சனையாக அடித்து நீ தர்மத்தையே நிலைநாட்டினாய் கிருஷ்ணா. சாக்ஷாத் லக்ஷ்மீ சரணகமலம் சேவிதே யஸ்ய நித்யம் பிரம்மேந்திராதின் நியமதி யஹ சர்வலோகைகநாதஹ சோயம் தூராத் விகசிதமுகோ தீனதீனம் குச்சேலம் திருஷ்ட்வா தாவன் த்விஜவரமகாத் சத்வரம் பக்தபந்துஹு. எவருடைய சரண கமலத்தை நித்தியம் லக்ஷ்மி தேவி பிடித்து விடுகிறாளோ பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்களையும் எவர் நியமனம் செய்கிறாரோ அத்தகைய லோகநாதனாக இருந்து கொண்டும் பரம ஏழையான குச்சேலனை பார்த்ததுமே மலர்ந்த முகத்துடன் தூரத்தில் இருந்து ஓடி வந்தான் பகவான். அவன் பக்தர்களுக்கு பந்து அல்லவா.